Hello champs. Volkswagen கண்டிப்பா இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஆக்சுவலி கார் கம்பெனியோட நேம். இன்னைக்கு இந்தியால இந்த Volkswagen கம்பெனியோட கார்ஸ் பல பிராண்ட்ஸ்ல இருக்கு. அந்த Volkswagen கம்பெனி வந்து டாக்ஸ் எவேஷன் பண்ணிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸை கட்டாம ஹைட் பண்ணி கம்மியா கட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த Volkswagen கம்பெனி வந்து இந்தியன் கம்பெனி கிடையாது. அது வந்து ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி. அதனால வெவ்வேறு நாடுகள்ல இருந்து வண்டிக்கு தேவையான அந்த காம்போனன்ட்ஸ், அதாவது அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுவாங்க. அதுல பல கோக்குமாக்கு வேலைகளை பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க, அதை எப்படி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க, அண்ட் அது எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது, அண்ட் அவங்களோட அந்த டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவுன்றதையும் இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்க போனை ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாத்தி ஸ்கிரீனை டச் பண்ணி மேல ஸ்வைப் பண்ணி ரைட்ல இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. First of all, இந்த Volkswagen கம்பெனியோட பிராண்ட்ஸ் உள்ள கார்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, Volkswagen பேர்லயே ஒரு பிராண்ட், அதுக்கு அடுத்து ஸ்கோடா, போர்ஷ், லாம்போர்கினி, அண்ட் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஆடி கார். நிறைய செலிபிரிட்டிஸ் அந்த காரை தான் வாங்குவாங்க. சோ இதெல்லாம் அந்த கம்பெனியோட பிராண்ட். இந்தியன் அத்தாரிட்டிஸ் வந்து அவங்க எவேட் பண்ண அந்த டாக்ஸ் எவ்வளவு அமௌண்ட்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $1.4 பில்லியன். அதாவது இந்தியன் கரன்சி படி 11,865 கோடி ரூபாய். நிறைய கார் மாடல்ஸ்ல அந்த டாக்ஸ் எவேஷன் நடந்திருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கோடா ஆக்டேவியா, சூப்பர் சீடன்ஸ், கொடியாக் எஸ்யூவி, Volkswagen's டிகுவான் எஸ்யூவி, இது இல்லாம ஆடி சீரீஸ்ல A4 அண்ட் A6 சீடன்ஸ், Q5, Q7 எஸ்யூவிஸ், இப்படி அந்த கார் மாடல்ஸ் போய்கிட்டு இருக்கு. சோ இப்ப சொன்ன இந்த பிராண்ட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட அந்த காம்போனன்ட்ஸ், அதாவது அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கும்போது அதுல டாக்ஸ் கட்டாம எவேட் பண்ணிட்டாங்களாம். இந்தியால இந்த சம்பவத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண ரிலவெண்ட் அத்தாரிட்டிஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, Volkswagen கம்பெனி வந்து பை மிஸ்டேக்காவோ இல்ல தெரியாமலோ இதெல்லாம் பண்ணல, தெரிஞ்சே பிளான் பண்ணி மேனிபுலேட் பண்ணிருக்காங்க. சோ எல்லாமே ஸ்கெட்ச் போட்டு தான் இந்த டாக்ஸ் எவேஷன் பண்ணிருக்காங்கன்றது போல அத்தாரிட்டிஸ் கிளைம் பண்ணிருக்காங்க. அதாவது எப்படின்னா, இவங்க அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மற்ற தேசங்கள்ல இருந்து இறக்குமதி பண்ணும்போது ஹையர் டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ஸ்ல இருக்கும் ஐட்டம்ஸ் லோயர் டாக்ஸ் ஸ்லாப் கேட்டகரியில காட்டி கட்ட வேண்டிய ஆக்சுவல் டாக்ஸ் அமௌண்ட்டை அவாய்ட் பண்ணிருக்காங்களாம். பட் இந்த அலிகேஷன்ஸ் Volkswagen கம்பெனி வந்து அக்செப்ட் பண்ணலையா. இல்ல நாங்க வந்து இந்த லோக்கல் லாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், அத்தாரிட்டிஸ்க்கு கோஆபரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்னு சொல்லிருக்காங்களாம். ஆப்வியஸ்லி இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அந்த பதில தான் சொல்வாங்க. அண்ட் இது போல அலிகேஷன்ஸ் வந்து Volkswagen கம்பெனிக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே குளோபலி விதவிதமான நாடுகள்ல இருந்து Volkswagen கம்பெனி மேல பெனால்டிஸ் எல்லாம் இம்போஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 2014-15 டைம்ல Volkswagen கம்பெனி வந்து இந்த எமிஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கம்மியா காட்டினாங்களாம். எமிஷன்னா வண்டியில வரும் அந்த பொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதோட டேட்டாவை தெரிஞ்சே கம்மியா காட்டி மேனிபுலேட் பண்ணாங்களாம். எங்களோட வண்டியில எல்லாம் பொல்யூஷன் கம்மியா தான் வரும்னு சொன்னாங்களாம். பட் ஆக்சுவலி அங்க அதிகமா வந்திருக்கான். அதனால நீங்க வந்து வேணும்ட்டே எமிஷனை கம்மியா காட்டிருக்கீங்கன்னு சொல்லி யூரோப்பியன் தேசங்கள் எல்லாம் பெனால்டிஸ் எல்லாம் இம்போஸ் பண்ணாங்களாம். சோ இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, Volkswagen கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடி இது போல அலிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்தியால இதோட ஆராய்ச்சிகளை எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான இறக்குமதிக்கு எவ்வளவு டாக்ஸ்ன்றதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஆக்சுவலி ரெண்டு கேட்டகரியில இருக்கு. ஒன்னு வந்து 30-35% டாக்ஸ், இன்னொன்னு வந்து 5-15% டாக்ஸ். இங்கிலீஷ்ல கம்ப்ளீட்லி நாக் டவுன், சிகேடின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. நான் வந்து சிம்பிள் வார்த்தைகள் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜின், கதவு, கண்ணாடி, ஸ்டேரிங், இப்படி அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வெவ்வேறு நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணி இந்தியாக்குள்ள அசம்பிள் பண்ணாங்கன்னா அதுக்கு 35% டாக்ஸ். அதுவே அந்த இன்ஜினுக்குள்ள இருக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது அந்த நட்டு, போல்ட், பேரிங், இதெல்லாம் வெவ்வேறு நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணி இந்தியாக்குள்ள அந்த இன்ஜினை அசம்பிள் பண்ணாங்கன்னா அதுக்கு 5-15% டாக்ஸ். சோ குழப்பமே வேணாம், சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். இன்ஜினை இறக்குமதி பண்ணாங்கன்னா அதுக்கு 35% டாக்ஸ். அதுவே இன்ஜினுக்குள்ள இருக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் இறக்குமதி பண்ணி இன்ஜினை இங்க அசம்பிள் பண்ணாங்கன்னா அதுக்கு 5-15% டாக்ஸ். சோ ஒன்னு வந்து 30-35% டாக்ஸ், இன்னொன்னு வந்து 5-15% டாக்ஸ். இது இல்லாம இன்னொன்னு இருக்கு. என்னன்னா, முழு காரையும் இறக்குமதி பண்ணாங்கன்னா, அதாவது இங்க எதுவுமே அசம்பிள் பண்ண மாட்டாங்க, கம்ப்ளீட்லி ரெடியான காரை இம்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு 100% இம்போர்ட் டியூட்டி கட்ட வேண்டியது இருக்கும். சோ அத சைஸ் வைஸா பாத்தீங்கன்னா ஈஸியா விளங்கும். சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இம்போர்ட் பண்ணாங்கன்னா 5-15% டாக்ஸ். அதுக்கு அடுத்து இன்ஜின், கதவு, கண்ணாடின்னு இம்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு 30-35% டாக்ஸ். அதுக்கு அடுத்து முழு காரையும் இம்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு 100% டாக்ஸ். இந்த மூணு தான் அந்த ஸ்லாப் கேட்டகரி. இப்போ இதெல்லாம் ஏன்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நீங்க என்ன கேட்கலாம். இதுக்குள்ளதான் மொத்த கதையும் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்குது. என்னன்னா, அத்தாரிட்டிஸ் கிளைம் பண்ண விஷயம் என்னன்னா, சிகேடின்னு சொல்லப்படும் 30-35% டாக்ஸ் உள்ள
ஐட்டம்ஸை இறக்குமதி பண்ணி தெரிஞ்சு மிஸ்கிளாசிஃபைடு பண்ணி இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் என்ற நேம்ல 5-15% டாக்ஸ் கேட்டகரியில காட்டிட்டாங்களாம். ஒண்ணுமில்ல, சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இன்ஜினுக்கு அதை பண்ணி இறக்குமதி பண்ணிட்டு நட்டு போல்ட்டை இறக்குமதி பண்ணோம்னு சொல்லிட்டாங்களாம். அண்ட் அதை இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் என்ற நேம்ல டிக்ளேர் பண்ணிட்டாங்களாம். ஸோ 30-35% டாக்ஸ் கட்ட வேண்டிய இடத்துல 5-15% தான் டாக்ஸ் கட்டிருக்காங்களாம். ஸோ அத்தாரிட்டிஸ் கிளைம் பண்ண விஷயங்கள் என்னன்னா, வாக்ஸ்வேகன் கம்பெனி வந்து இந்த சம்பவத்தை பல வருஷமா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்களாம். நான் முதல்ல சொன்ன அந்த கார் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, லைக் ஆடி, A4, A6, சீடன்ஸ், ஸோ அந்த எல்லா பிராண்ட்ஸ்லயும் 97% ஸ்பேர் பார்ட்ஸ் இப்படிதான் இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதனால கிட்டத்தட்ட 12,000 கோடி வரைக்கும் அந்த டாக்ஸ் எவேஷன் பண்ணதா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த வாக்ஸ்வேகன் கம்பெனி வந்து அந்த இறக்குமதியோட இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நாதின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த NADIN நாதின்ல தான் அவங்களோட அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்களாம். இது இல்லாம ப்ரோ சிகேடின்னு சொல்லிட்டு இன்னொரு சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணுவாங்களாம். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த ஐட்டம்ஸ் இம்போர்ட் பண்ணணும், ஆர்டர் பண்ணணும்ன்ற டீடைல்ஸை ட்ராக் பண்றதுக்கு அந்த ப்ரோ சிகேடியை யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ நான் முதல்ல சொன்ன அந்த எல்லா கார் பிராண்ட்ஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் இந்த நாதின் அண்ட் ப்ரோ சிகேடியில தான் மெயின்டைன் பண்ணுவாங்களாம். இந்த நாதின் வந்து டைரக்டா வெளிநாட்டு சப்ளையர்ஸோட கனெக்ட் ஆனது. எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனியோட ஆடி பிராண்டு, செக் ரிப்பப்ளிக்கோட ஸ்கோடா பிராண்டு அண்ட் ஹங்கேரியோட VW பிராண்டு. ஸோ இவங்க இங்க இருந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா அந்த வெளிநாட்டு சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து அந்தந்த பிராண்டுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் அமைச்சு வச்சிடுவாங்க. இந்தியன் ஆட்டோ மார்க்கெட்ல ஏற்கனவே பயங்கர டஃப் காம்படிஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதோட இம்பாக்ட் வாக்ஸ்வேகன் கம்பெனி மேலயும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியன் அத்தாரிட்டிஸால வாக்ஸ்வேகன் கம்பெனி மேல வைக்கப்பட்ட இந்த அலிகேஷன்ஸ் சப்போஸ் உண்மைதான கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, இந்தியன் ஹிஸ்டரியிலேயே இப்படி இம்போர்ட் டியூட்டி எவேட் பண்ண கேசஸ்ல வாக்ஸ்வேகன் கம்பெனியோட இந்த சம்பவம் மிகப்பெரிய கேஸ் ஆயிடும். வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா இந்த வாக்ஸ்வேகன் கம்பெனியோட நிலைமை கொஞ்சம் மோசமா தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட பிளான்ஸ், ஃபேக்டரிஸ் எல்லாம் ஷட் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, காஸ்ட் கட்டிங் பண்றாங்க, கிடைக்க வேண்டிய போனஸ் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உலக அளவுல இந்த வாக்ஸ்வேகன் கம்பெனியை சுத்தி நடந்துகிட்டு தான் இருக்கு. பேசிக்காவே பாத்தீங்கன்னா வாக்ஸ்வேகன் கம்பெனி வந்து ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி அண்ட் மொத்த யூரோப் தேசத்திலும் எக்ஸ்போர்ட்ஸ் மூலமா, அதாவது ஏற்றுமதி மூலமா அதிகமான வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கிறது ஜெர்மனி நாட்டுல தான். பட் சில ஆண்டுகளா அந்த எக்ஸ்போர்ட்ஸ் வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதே போல சைனா சந்தையிலும் இந்த வாக்ஸ்வேகன் கம்பெனியோட பிராண்டுக்கு மவுஸ் அதிகம். ஆனா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்துடுச்சு இல்லையா, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு ஈக்குவலா வாக்ஸ்வேகன் கம்பெனியால ஈடுகட்ட முடியல. அதனாலயும் அவங்க ஏகப்பட்ட லாஸஸ் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் போன அக்டோபர் மாசத்துல அந்த தேர்ட் குவார்டர் ப்ராஃபிட்ஸ் வந்து முந்தைய ப்ராஃபிட்ஸை விட 64% கம்மி ஆயிடுச்சாம். வாக்ஸ்வேகன் கம்பெனி மட்டும் கிடையாது, மற்ற ஜெர்மன் பேஸ்டு கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, லைக் மெர்சிடிஸ் பென்ஸ், BMW, இந்த கம்பெனிஸ் எல்லாம் கூட பயங்கர நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இந்த கார் எல்லாம் இப்படி சந்திச்சுக்கிட்டே போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட பயன்பாடு அதிகமாகிக்கிட்டே போகுது. பயன்பாடு அதிகமாக அதிகமாக அதோட உற்பத்தியும் அதிகமாகும். ஃபியூச்சர்ல ஒரு நாள் எல்லாருமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அதோட விலையும் மலிவாயிடும். 2010 எல்லாம் யாராவது டச் போன் வச்சிருந்தாங்கன்னா, டச் போன்லாம் வச்சிருக்காயா பெரிய ஆள் பாவல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு ஸ்கூல் பசங்க கூட டச் போனை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த டச் போன்ன்றது நார்மலைஸ் ஆயிடுச்சு. சப்போஸ் யாராவது பட்டன் போனை வச்சிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப பழசா இருக்கானே அப்படிலாம் யோசிப்போம். ஆனா டச் போனை முதல் தடவை இன்வென்ட் பண்ணது 1992ல. இந்தியால முதல் தடவை மார்க்கெட்டுக்கு வந்தது 2004ல. நோக்கியா 7710 போன் தான் இந்தியாவோட முதல் டச் போன். ஆனா இப்போ டச் போன் இல்லாதவங்களே இல்ல. சோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு கம்பேர் பண்ணி சொல்ல தான் சொன்னேன். சோ வாக்ஸ்வேகன் கம்பெனியோட டாக்ஸ் எவேஷன் இஷ்யூக்கு வந்தோம்னா, இது போலலாம் அவங்க டாக்ஸ் எவேட் பண்ணிருக்காங்கன்னு இந்தியன் அத்தாரிட்டிஸால கிளைம் பண்ணப்பட்டிருக்கு. பட் கம்பெனி சைட்ல இருந்து அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த சப்ஜெக்ட் இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் தான் வாக்ஸ்வேகன் கம்பெனியோட டாக்ஸ் எவேஷன் என்னன்றதுக்கான டீடைல்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. சோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye.